நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, பார்க்குற அத்தனை பேருடைய தலையிலையுமே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும் தான் அந்த கதையை இப்படி எடுத்து போக முடியும். கோபிநாத் அப்படிங்கிறவர் இன்றைக்கி நேற்று தப்பு பண்ணவர் கிடையாது. இப்போ திடீர்னு வந்து ஒரு தப்பு பற்றி சொல்கிறாங்கல்ல, அதாவது வந்து ஹோட்டலில் கெட்டுப்போன கறியை கலந்தார்னு. இதெல்லாம் வந்து அவர் செய்த தவறுகளில் டாப் 10 தவறு வச்சா அந்த டாப் 10க்குள்ளே வேணா இருக்குமே தவிர டாப்பான தவறுகள் கிடையாது. இந்த பக்கம் பாக்கியா அவர் நடத்தினதுலேருந்து, பாக்கியாவோட லைசன்ஸை கிழிச்சு போட்டதுலேருந்து, இன்னொரு பக்கம் ராதிகா கிட்ட போய் சொன்னதுலேருந்து, ராதிகாவோட வீட்டு முன்னாடி ராதிகாவோட ஹஸ்பண்ட் சண்டை போடும் பொழுது வேணும்னே பாக்கியாவை கூட்டு வந்து பாரு இவன் எவ்வளோ கேவலமாக இருக்கா, இவ கூட பழகாத அப்படின்னு சொன்ன வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு. எளியில் வந்து அழ வச்சது அவருடைய வாழ்க்கையோட முக்கியமான நாளில் இருந்துட்டு. ஸோ இப்படிப்பட்டவர் திடீர்னு ஒரு நாள் ராத்திரில் நெஞ்சு வலி வந்தோடனே மாறிட்டாராமா, மாறினதுனால நம்மளும் மாறணுமாமா பார்ப்போம்னா வந்து பார்க்குறவங்கலாம் கிட்டத்தட்ட 1300 எபிசோடுக்கு மேலே பார்த்தவங்கலாம் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ அந்த கதை போயிட்டுருக்கு. அதுலேயும் இப்போ அடுத்த கட்டமாக வந்து அவருக்கு நெஞ்சு வலி இருக்குது, அதனால அவன் இங்கேயே இருந்துப்பான், அவனுக்கு நெஞ்சு வலி இருக்குது, அதனால் நீ கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு இது எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு பாக்கியா என்ன இத்தனை நாள் அங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் ஜெனி மாதிரி ஆட்கள்லாம் ஒரு MBA கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறாங்க, ஆனால் வேலைக்கும் போக மாட்டாங்க, கிடைச்ச வேலையை விட்டு வந்துடுறாங்க. இதில் இப்போ கூட வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து செடியன் என்ன செய்கிறார், செடியனுக்கு வேலை போயிடுச்சுங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியல, இப்போ செடியன் செய்கிறது தப்புங்கிற ஸ்ட்ராங்காக சொல்ல முடியலங்கிற மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் அந்த சீரியலை கொண்டு போக விருப்பம் இல்லைனா ஒன்று கொண்டு போக வேணாம். இல்லை அப்படின்னா பாக்கியாவை கொஞ்சமாச்சும் வந்து திருப்பி சூடு சொன்னே தான் அதிகமாகி இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன், ஆனால் வந்து இந்த வீட்டை காசு என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா வந்து இந்த வீட்டுக்கு இந்த ஆர்டருக்கு வரைக்கும் நான் இருக்க மாட்டேன், ஆனால் ஒரு 45 நாள் டைம் தான், அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து வீட்டில் உட்காந்துக்கும் போது போலீஸும் சேர்ந்து வந்துடுவாங்க, என்ன கேஸெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன், இவர் வீட்டை விட்டு போனால் நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லணும். சொல்லுவாங்களா பாக்கியா, இல்லை கடைசி வரைக்கும் டம்மி பாவாவே இருப்பாங்களா, நீங்கள் நினைக்கிறீங்க?